Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. சிவகங்கை அருகே 5 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு 5 மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. சிவகங்கை அருகே 5 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு 5 மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. சிவகங்கை அருகே 5 சிறுமிகளை கடந்த 2014ஆம் ஆண்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் விறகு வெட்டும் தொழிலாளி சந்திரன் என்பவர் கைதாகியிருக்கிறார். அவருக்கு 5 மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். சுப்பிரமணி, வணக்கம். குற்றவாளி யார்? இவருடைய பின்னணி என்ன? என்ன நடந்தது? எதற்காக இவருக்கு 5 மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது? விவரம். வணக்கம் நாகபதி. அதாவது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி அருகே உள்ளது மருதிப்பட்டி கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்தவர் சந்திரன். இவருக்கு திருமணமாகி ஒரு மகள் மற்றும் மகன் உள்ளனர். இவர் விறகு வெட்டு தொழிலே செய்து வருகிறார். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு 10 வயதிற்கு உட்பட்ட ஒரு சிறுமி ஒருவரை வீட்டிற்கு அழைத்து தின்பண்டங்கள் வாங்கி கொடுப்பது போல கொடுத்து செல்போனில் ஆபாச படங்களை காண்பித்தும் செல்போனில் கேம் விளையாடுவதற்காக கூறி அழைத்து சென்று அவரை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். இது சிறிது நாட்கள் கழித்து அந்த சிறுமியின் தந்தைக்கு தெரிய வரவே உடனடியாக அவர் சிங்கம்நேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இவர் மீது சந்திரன் மீது புகார் அளித்துள்ளார். இதனை அடுத்து அனைத்து மகளிர் காவல்துறையினர் சந்திரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் மேலும் இதே போல ஒரு 4 சிறுமிகளிடம் பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிய வரவே அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து சிவகங்கை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் அவர் மீது வழக்கு போட்டிருந்தன. இந்நிலையில் இந்த அந்த வழக்கு விசாரணையில் சந்திரன் மீதான குற்றமானது முழுமையாக நிரூபிக்கப்பட்ட நிலையில் இன்று அதற்கு தீர்ப்பளித்த நீதிபதி கோகுல் முருகன் இந்த சந்திரனுக்கு 5 தூக்கு தண்டனையும் அதே போல 10,000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு தலா 7 லட்சம் வீதம் 35 லட்சத்திற்கும் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டு அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளார். அதாவது குற்றவாளி ஒருவருக்கு முதல் முறையாக பாலியல் குற்றவாளிக்கு ஒருவருக்கு 5 முறை தூக்கு தண்டனை விதித்து உத்தரவிட்ட சம்பவம் இந்த பகுதியில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.